இன்றைக்கி ஒரு ஸ்டிச் பார்க்கலாம். நெக்லைன் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து நெக்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ இருக்கணும்னா 1/4 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்க வேண்டாம். ஏன்னா பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது நெக்லைன். இப்போ சென்டரில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா பைப்பிங் த்ரெட் கொடுக்க போகிறோம். இப்போ நெக்லைன் ஃபில் பண்ணும்போது எப்பயுமே என்ன பண்ணணும், அவுட்லைன் ஸ்டிச் கண்டிப்பாக கொடுத்துக்கணும் பிகினர்ஸ் பண்ணும்போது. ஏன்னா நீங்கள் ஸ்டிச் இழுத்து போடும்போது கிளாத் வந்து சுதுங்கும். அந்த சுதுங்கும் போது அந்த ஷேப் வந்து வேறு மாதிரி மாறிடும். அது மாறாமல் இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த அவுட்லைன் ஸ்டிச்சே போட சொல்கிறது. கண்டிப்பாக போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி ட்ராயிங் பண்ணி ஒர்க் பண்ண நினச்சிங்களோ அதே மாதிரி அதே ஷேப்புக்கு வரும். பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சென்டர் லைன் போட்டிருந்தோம்ல, இந்த த்ரெட்டை நல்லா 2-3 தடவை லெஃப்ட் அண்ட் ரைட் நல்லா ஸ்டிச் பண்ணி நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜிக்ஸாக் சொன்னோம்ல, த்ரெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்டிச் போட்டு சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி இப்போ இந்த இடத்துல வரும்போது நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. கீழே இந்த மாதிரி செக்யூர் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை நல்லா இங்கே பிடிச்சிட்டு இங்கே இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் சிசர் வச்சு மீதியை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக்லைன் வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.